ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் ப்ரொஜெக்டர் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வீட்டிலையே பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு பெட்ரோல் தயாரிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ பெட்ரோல் தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டின்னு வேணும். ஸோ நல்ல பெரிய டின்னாக ஒன்று எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது தகர டின்னாக தான் இருக்கணும். பிளாஸ்டிக்கில் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட். அப்புறம் இதுக்கு ஒரு மூடி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல நான் கை வைக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு ஓட்டை போட வேண்டியிருக்கும். ஸோ நான் ட்ரில்லிங் மிஷின் வச்சு போகிறேன். நீங்கள் கம்பி கூட வச்சு ஓட்டை போடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓட்டை போட்டாச்சு. சரி, இப்போ நம்ம வந்து அதை எடுத்து வச்சுட்டு அந்த ஓட்டைக்குள்ளே விடுறதுக்காக வந்து இந்த மாதிரி கட்டப்பையில் இருக்கக்கூடிய அந்த மூங்கில் குச்சி எடுத்துக்கலாம். அந்த குச்சி வந்து நம்ம அந்த இடத்துல கை வைக்கிற இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய மூங்கில் குச்சி அந்த இடத்துல வச்சு எம்சீல் போட்டு காற்று லீக் ஆகிற அளவுக்கு ஒட்டி விட்டுடலாம். அடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து நிறைய ஓட்டைகள்லாம் தெரியுது, சின்ன சின்ன ஹோல்ஸ் குட்டி குட்டியாக தெரியுது. காற்று அதுலேருந்து வெளியில் போகும். ஸோ எம்சீல் வச்சு நல்ல சீல் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ எம்சீல் வச்சு சீல் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் டியூப், லெவல் டியூப்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த டியூபோட ஒரு முனையை வந்து நம்மளுடைய இந்த மூங்கில் குச்சி வர்ற அந்த ஹோல்ஸ்குள்ளே இப்படி விட்டுடலாம். ஸோ அதையும் வந்து எம்சீல் போட்டு அடைக்க வேண்டியிருக்கும். அதையும் அடைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கலாம். இதில் தான் பெட்ரோல் வந்து சேவாக இருக்கும். அதுலேயும் இந்த மூடியில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, நம்மளுடைய அந்த லெவல் டியூபோட இன்னொரு சைடு எடுத்து அதை வந்து நம்மளுடைய அந்த வாட்டர் கேனுக்குள்ளே வந்து விட்டுடலாம். அதையும் எம்சீல் வச்சு அடைச்சாச்சு. இப்போ நம்மளுடைய பெட்ரோல் தயாரிக்கிற மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்ததான் நமக்கு இந்த மாதிரி 1.5 kgலேருந்து 2 kg வரைக்கும் பிளாஸ்டிக் கவர்ஸ் தேவைப்படும். ஸோ இதில் வந்து நான் 1.5 kg எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பெரிய பிளாஸ்டிக் பேக்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்மளோட அந்த டின்னில் இருக்கக்கூடிய அந்த மூடியை ஓப்பன் பண்ணி விட்டு அதில் ஃபில் பண்ணிடலாம். நான் அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா உள்ளே விட்டு ஃபில் பண்ணிட்டேன். என்கிட்ட இருந்த ஃபுல் பிளாஸ்டிக்ஸையுமே நான் உள்ளே விட்டுட்டேன். அப்படின்னு எனக்கு வந்து இடம் நிறைய மிச்சம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பம்ப் ஸ்டவ் எடுத்துக்கிட்டேன். அதை பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய இந்த டின், பிளாஸ்டிக் ஃபில் பண்ண அந்த டின்னை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு வாளி எடுத்துக்கிட்டேன். வாளிக்குள்ளே வந்து வாட்டர் கேனை வச்சு அதை சுற்றி இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஃபில் பண்ணி போட்டுக்கலாம். உடச்சி சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு நிறைய வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மூடியிலேருந்து நமக்கு வந்து கேஸ் வர்றது தெரியுது. இந்த கேஸ் தான் நமக்கு வந்து பெட்ரோலாக மாறும். இப்போ நம்ம வந்து அந்த வாட்டர் கேனில் வச்சு மூடியெல்லாம், அப்போ தான் அந்த கேஸ் வந்து பெட்ரோலாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது எப்படி, இங்கே எதுக்காக நம்ம ஐஸ் வைக்கிறோம், எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டோம்னா, நமக்கு அதுலேருந்து வர அந்த கேஸ் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஐஸ் க்யூப்ஸோடு வச்சு அந்த கேஸ் வந்து லிக்விடாக ஃபார்மேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ஒரு 10 minutesல வந்து நமக்கு இந்த டியூப்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோல் வந்து தெரியுது.
பெட்ரோல் வந்து தெளிவாகவே தெரியுது போகிறது. டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு வந்து அப்பவும் தொடர்ந்து நமக்கு வந்து அந்த டியூப்பில் வந்து பெட்ரோல் போய்கிட்டே தான் இருக்குது. தெளிவாக தெரியுது, முன்னாடி தெரிஞ்ச மாதிரியே பெட்ரோல் வந்து நமக்கு ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பெட்ரோல் வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன். பெட்ரோல் வந்து நமக்கு வந்து 1.5 kgல இவ்வளோ தான் வந்து நமக்கு பெட்ரோல் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பெட்ரோல் வந்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த பெட்ரோலை வந்து நம்ம பைக்கில், டூ வீலர்ஸில் எதுலேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து வேறு மாதிரியான பெட்ரோல். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்ஜினை மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும், இல்லை இந்த பெட்ரோலை வந்து மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை வந்து யாரும் செஞ்சு பார்த்து உங்களோட வெஹிக்கிள்ஸில் ஊற்றி உங்கள் இன்ஜினை வீணாக்கிறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எந்த பெட்ரோல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். ஒன்று நம்ம ரெடி பண்ண தயாரித்த பெட்ரோல், இன்னொன்று நம்ம பெட்ரோல் பங்க்கில் வாங்கின பெட்ரோல். ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து ஒரு சாம்பல் மேலே ஊற்றி பற்ற வச்சு பார்க்க போகிறோம். எது ரொம்ப நேரம் எரியுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பற்ற வச்சாச்சு, எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது எவ்வளோ நேரம் எரியுது, எது ரொம்ப நேரம் எரியுது, எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள் பக்கம் விட்டுறேன். கண்டிப்பாக இதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பெட்ரோல் பங்க்கில் வாங்கின அந்த பெட்ரோல் வந்து அணையிற நிலைமையில் வந்துருச்சு. ஆனால் நம்ம தயாரித்த பெட்ரோல் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இதை வந்து அணைஞ்சிருச்சு. ஆனால் நம்ம தயாரித்த பெட்ரோல் இன்னமும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இது இன்னும் எவ்வளோ நேரம் எரியுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நான் வந்து அதையே ஃபோக்கஸ் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ இதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரியிறது குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பற்ற வச்சு கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கும் மேலே ஆச்சு. இவ்வளோ நேரம் ஆகியும் வந்து நம்ம தயாரித்த பெட்ரோல் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் நம்மளோட வீடியோ இதோட நிற்க போகிறது கிடையாது. இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அந்த எல்லா எக்ஸைட்டான வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுவரை காத்திருங்க. நான் உங்கள் டெக் ப்ரொஜெக்டர்.